of the earth. 8. He remembers his covenant forever, the promise he made for 1,000 generations. 9. The covenant he made with Abraham, the oath he swore to Isaac. 10. He confirmed it to Jacob as he decreed to Israel as an everlasting covenant. 11. To you I will give the Lord of Canaan as the portion you will inherit. Amen. கடந்த தமிழிலே வாசிப்போம். 105 சங்கீதம் 1-14 வரைக்கும். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கின்றார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்றார். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவருடைய அதிசயங்களையும் அவர் எங்களுக்கு செய்த அற்புதங்களையும் ஜனங்களுக்குள்ளே நாங்கள் சொல்லுகிற போது கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்கிறார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எபினேசரே, நீர் சர்வ வல்லவர், சர்வ உலகத்தையும் ஆளுகிற அன்பு தகப்பனே. அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே எங்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி நமக்கா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, வரப்போகிற ஆண்டவரே ஜனங்களே உடைய கரத்திலே தருகிறேன். இந்த இடத்திலே காலத்துக்கு எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே இந்த இடத்திலே உடைய பிரசன்னத்தை உடைய அன்பை உணர்வதற்கான சந்தர்ப்பத்தை நீங்க கொடுக்கிறதுக்காக சோஸ்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆராதனை பகுதியை உடைய கரத்திலே தருகிறேன் கர்த்தாவே. ஆராதனையிலே ஆண்டவரே அசைவாடுவதற்காக சோஸ்திரம் ஆண்டவரே. ஆராதனையை விரும்புகிறவர், ஆராதனையிலே களை கூறுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே ஆண்டவரே நீங்க நிரப்பி ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வாத்தியக்கருவை வாசிக்கிற மகனை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே அப்பா பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக சோஸ்திரம். வார்த்தையினால் எங்களை அலங்கரிக்கிறதுக்காக சோஸ்திரம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இயேசப்பா எங்கள் இருதயங்களிலே ஆண்டவரே பதியத்தக்கதாக அப்பா என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொன்ன தேவன் உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் வாழ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை நம்பினவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன் என்று சொன்னவர் அப்பா. உம்மை நம்பி வந்தவர்கள் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தவர்களை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
அதிசயங்களை செய்கிறதவன், இடத்தில் அற்புதங்களை செய்கிறதவன். தங்களை நோக்கி நாங்கள் பார்ப்போம். அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வழியில் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த இடத்திலே நாங்கள் அப்பாவை ஆராதிக்கும் இடத்திலே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. என் பரிசுத்தராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என் பரிசுத்தர் 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 அப்பா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவனப்பா. நீர் ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் உன்னதனாய் இருக்கிறீரப்பா. நீர் மகத்துவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை நாங்கள் எப்பொழுது ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. என்றும் மாறாத எங்களுடைய தேவாதி தேவனப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். அப்பா
மகத்துவமான காரியங்களை அறிவிக்கும்படியாக நிறைகளை தெரிந்து கொண்டீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் மட்டுமாய் உங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் மட்டுமாய் உங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா சகல நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னொருவரே ஆராதனைக்கு துதிக்கு பாத்திரரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனைக்கு துதிக்கு பாத்திரரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, பாட முடியாதபடி சத்துருவான் கட்டி வைத்திருக்கிற சகல சத்துருடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு பயந்து உம்முடைய நாமத்தை கையெடுத்து உம்மை ஆராதிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பலத்தை கொடுத்திருக்கிறாரப்பா. நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிற சகல உபகாரங்களுக்காகவும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை ஆராதிக்கிறதை தவிர, உம்மை துதிக்கிறதை, உம்மை பாடுகிறதை, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை கனம் பண்ணுகிறதை விட வேற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு இல்லப்பா. தேனென்பேன் பாலென்பேன் தேவிடாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். தேனென்பேன் பாலென்பேன் தேவிடாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் திரையென்பேன் நீங்க
நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கோலும் தனியும் எங்களை தேற்றுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே செய்திருக்கிற சகல நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, மட்டுமா எங்களை நடத்தி வந்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரமெல்லாம் எங்களை பாதுகாத்து எங்களோடு கூட இருந்து எங்களை மட்டுமாய் நடத்தினீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தடையாயிருக்கிற சகல சத்துருடைய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே கர்த்தாவே, உம்முடைய வசனத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் உம்முடைய வசனத்தை நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வசனமானது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பதை உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே பிரகாசிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. வருகிற நாட்களிலே கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஏற்படுகிற சகல சத்துருடைய வல்லமைகளையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை அவர்கள் தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல அருமையோட இடங்கள் அமரும். Hallelujah. Okay, kids. Kids, ready? As soon as worship done, you have to take them out. Okay. நாங்கள் அருமை கர்த்தருடைய வேதத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா புஸ்தகம் 47வது அதிகாரம் 8வது வசனம். Isaiah chapter 47 verse 8. Isaiah chapter 47 verse 8. ஏசாயா 47வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரமா எடுப்போம், சீக்கிரமா வாசிங்க. இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவை ஆவதில்லை, நான் சந்தான தேசத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். Now then listen, you lover of pleasure, longing in your security and saying to yourself, I am, and there is no besides me. I will never be a widow or suffer the loss of children. நான் தமிழ்ல மறுபடியும் வாசிப்போம். இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவை ஆவதில்லை, நான் சந்தான தேசத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை நேரத்தில் என்ன சொல்ற? நான் பார்த்த பாகாலுடைய ஜனங்கள்
நினைத்தார்கள் ஒரு பெரிய ஒரு பாபேல் கோபுரத்தை நாங்கள் உண்டாக்குவோம்னு சொல்லி. அப்ப இந்த பாபேல் கோபுரத்தை அவர்கள் உண்டாக்குற நேரம் அவர்கள் எல்லாரும் அவருடைய எண்ணத்தில் அவர்கள் நினைத்தது என்ன? நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கோபுரத்தை உருவாக்குவோம், எங்களுக்கென்று ஒரு கட்டிடத்தை உண்டாக்கி அது வான உயரத்துக்கு. எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு அதைத்தான் மனுஷர்கள் செய்றாங்க. அவர்களுக்கு தெரியும் வானத்துக்கு அவர்களுக்கு கட்டிடத்தை கட்ட முடியாது. அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, சகலருக்கும் தெரிகிற வண்ணமாக நாங்கள் ஒரு கோபுரத்தை உண்டாக்குவோம். நாங்கள் உண்டாக்கி அதிலே தெரியப்படுத்துவோம் தேவன் யார் என்பதை அல்ல, எங்களால் செய்ய முடியும் என்கிறது. இப்ப ஏசாயாவில் சொல்லுகிறார், உதாரணத்தை கொடுக்கிறார். எப்படி? நான் சுகமாய் வாழுவேன், இன்பமாய் வாழுவேன், சந்தோஷமாய் வாழுவேன், எனக்கு எந்த ஒரு குறையும் வரப்போகிறதில்லை, இதை என்னால முடியும், நான் தான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன். அவள் தங்களுக்குள்ள என்ன சொல்லுகிறார்கள்? மேன்மை பாராட்டினார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேட்டிமையானவனை அவர் தூரத்திலிருந்தே அறிகிறார். இந்த உலகத்தை உருவாக்கி அதுல மனுஷனையும் உருவாக்கி இந்த உலகத்தில் நாங்கள் காண்கிற எல்லாவற்றையும் உருவாக்கி இவ்வளவு காரியங்களை செய்த தேவனை விட்டு மனுஷன் என்ன திரும்ப நினைக்கிறான்? எங்களாலையும் இதை விட பெரிய காரியத்தை செய்ய முடியும். இந்த வானத்தை உயர கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? சுகத்தை, இதை விட பெரிய காரியத்தை எங்களால் செய்யும். மனுஷன் இன்றைக்கு தேவன் மனிதன் வாழுகிறதுக்கு பூமியை உருவாக்கினார். பூமியில் உள்ள இந்த காலநிலைகள் இருக்கிறதான இந்த வெதர் கண்டிஷன் அவருக்கு தெரியும். மனுஷனால வாழக்கூடிய ஒரு இடம் இந்த பூமி. அவர் இந்த பூமியை உருவாக்கினார், புல்பூண்டுகளை உருவாக்கினார், எல்லாவற்றையும் உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, நீங்கெல்லாம் போய் சந்திரனை வாழுங்கன்னு சொல்லி. இன்னைக்கு மனுஷனுடைய அறிவு எவ்வளவு பெருத்திருக்கு தெரியுமா? நாங்கள் சந்திரனிலும் வாழலாம், நாங்கள் அதை தாண்டி வேறு உலகத்திலையும் வாழலாம். அப்படியா இருந்தால் ஆண்டவர் அங்கேயும் மனிதர்களை உருவாக்கி இருப்பார். ஆனா அவர் அங்க உருவாக்கல. அவர் எங்க உருவாக்கினார்? பூமியில தான் உருவாக்கினார். ஏன்? அவருக்கு தெரியும் 35-36 டிகிரிக்கு மேல சூடு கூடிட்டுன்னு சொன்னா எங்களால தாங்க முடியாது. -40 -50க்கு கீழே இன்னும் போகமா இருந்தால் அதுக்கு பிறகு மனுஷன் வெளியே வர முடியாது. இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அவர் என்ன செய்தார்? மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஏற்ற இடம் இந்த பூமி. அதுல அவனுக்கு என்ன தேவை? மரம் செடிகள் தேவை, கொடிகள் தேவை, மிருகங்கள் தேவை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு தேவை. இது எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், இது எல்லாவற்றையும் படைத்த தேவன். அவருக்கு தெரியும் மனுஷன் எந்த நேரத்துல எப்படி வாழணும், எதற்காக அவன் படைக்கப்பட்டான் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனா மனுஷனுடைய இருதயம் என்ன தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் என்ன சொல்லுது? அவன் உருவாகும் பொழுதிருந்தே அது பொல்லாததா இருக்கிறது. எதையுமே நல்ல நோக்கத்தோட யோசிக்க மாட்டான், எல்லாம் குறுகலான வழியில யோசிக்கிறது. இதே போல ஒரு மனுஷன் இருந்தான். தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனம். அவன் சொல்றான், Daniel chapter 4 verse 30. அவன் சொல்றான், இது என்னுடைய நகரம், இது என்னுடைய மகாநகரம் சொல்றான். இது நான் உருவாக்கினது, நான் கட்டிய ஒரு நகரம், இது நான் உருவாக்கினேன், நான் தான் இதற்கு ராஜா. 4:30.
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே, என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய செல்வத்தினாலே, என்னுடைய அதிகாரத்தினாலே நான் உருவாக்கினது. என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் யார் என்பது இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக, நான் யார், நேபுகாத்நேச்சராகிய நான் யார் என்பது இந்த பூமியில் உள்ள சகலருக்கும் தெரியணும் என்பதற்காக ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். English. He said, "Is not this the great Babylon I have built as the..." This is the great Babylon, what I made to show who I am. By my mighty power. By my this is the word God hates all the time. He said, I did in my power to my glory. It's not God's glory. If anybody said, is my glory, all the glory and honor is to me, the Bible says he is a cursed person. God cursed him. Only one person in the world should get all the glory, honor, all the power. The God. He is one and only person can receive all the glory. Read that word again. He said, is not God, is not anything, is not anyone. Is not this the great Babylon I have built? I created this great Babylon. I choose, I created as a royal residence by my mighty power and for the glory of my majesty. Where is the God here? There is no God. If there is no God, all the glory, all the blessings, everything is there, but there is no God. You know what happened? He thought, this is all because of me. The gold, the power. This is the first kingdom in the world. You know, the kingdom we see right now is nothing. The great Babylon is the first kingdom rule this world to destroy God's name from the earth. Because of this, God decides something. You know, this is not nice. This is not nice. You know, the same way in Genesis chapter 11, verse 1 to 4. Genesis chapter 11, verse 1 to 4. ஆதியாகமம் 11வது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். You know, God created the humankind. The humankind now, they're thinking, oh, we should do something different. But at that time, by that time, they all speak in one language. The God created this world and they all speak one language, but their thought is against God. Now they're realizing, why not we should build something to put our name. So the humankind, whole nation
should remember us. வாசிங்க. ஆதியாகமம் 11 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4 வசனம் வரைக்கும். பூமி எங்கும் ஒரே பாஷை இருந்தது, ஒரே விதமான பேச்சும் இருந்தது. எப்படி இருக்குதா? ஒரே விதமான பாஷை. That means one language and one slang. There is no any other slang. So I speak here, I speak English, but if I was born in England, my accent is different. I'm not speaking the same English. But when God created this world, one language, one accent, ஒரே பாஷையும் எப்படி இருக்கு? ஒரே பேச்சு. நான் என்றால் நான் தான். அந்த நான் என்கிறத நான் நான் எப்படி சொல்லலாம்? இதை விட வேற எப்படி சொல்லலாமா? வித்தியாசமா சொல்லலாம். I, me, my. See how many language? But they speak only one language. What's their desire? வாசிங்க. அவருடைய விருப்பம் என்னவா இருந்தது? ஒரே நல்லா ஒரு பாஷையில தான் எல்லாருக்கும் கேட்கும். நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்கும், நீங்க பேசுறதும் எனக்கும் கேட்கும், எல்லாருக்குமே கேட்கும் இந்த உலகத்துல. ஆனா மனுஷனுடைய ஆசை எப்படி இருக்கு தெரியுமா? வாசிங்க. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கென்று பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். Okay, in English. Now the whole world had one language and a common speech. As people moved eastward, they found a plain in Shinar and settled there. They said, you know the snares. You know where the snare is? The current world in Iraq. So this is snare. So they all start to travel. Where they're traveling? To east. So they're going to snare. Why? They said to each other, come, let's make bricks and bake them thoroughly. They used bricks instead of stone and tar for mortar. Then they said, come, let us build ourselves a city with a tower that reaches to the heavens, so that we may make a name for ourselves. Otherwise we will be scattered over the face of the whole earth. இப்ப மனுஷனுக்குள்ள என்ன வந்துட்டு தெரியுமா? ஒரு மனமேட்டிமை வந்துட்டு. நம்மெல்லாம் ஒரே பாஷை பேசுறோம், ஒரே மொழி கதைக்கிறோம். இப்ப நாங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறோம், இல்லாவிட்டால் இஸ்ரேல்ல இருக்கிறோம், இல்லாவிட்டால் உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்ப அவர்கள் இருக்கிற இடத்துல சொல்லும் இந்த ஸ்னேர் பூமியில இருக்கிறோம். இங்க இருந்து நீங்கள் யாராவது இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் யாராவது இலங்கைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் யாராவது அமெரிக்காவுக்கு போனீங்கன்னு சொன்னா, நீங்கள் மறுபடியும் வந்து சேருகிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளம் இந்த வான் உயரம் மட்டும் எவ்வளவுக்கு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்ட முடியுமோ அவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டுவோம். அந்த கட்டிடம் தான் எங்களுக்கு அடையாளம், நாங்கள் இங்க வந்து சேருகிறது.
பாருங்க மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு குறுக்கானதா இருக்குன்னு சொல்லி, அது கேடு உள்ளதா இருக்குது. தேவன் சொன்னார் நீங்கள் பழுகி பெருகி பூமி எல்லாம் நிரப்புங்க என்றார். மனுஷனுடைய எண்ணம் என்னவா இருக்குது, நாங்க எங்க போனாலும் இங்க வர்றதுக்காக இந்த இடத்துல ஒரு கோபுரத்தை கட்டுவோம், இது எங்களுக்கு அடையாளமா இருக்கிறது, மறுபடியும் எல்லாம் இதுக்குள்ளேயே வந்துடும். This is what they told. Why should we live all around the world? We should build the huge tower. You know, in the world's wonders, how many towers? How many towers you know? The very famous, everybody know. Why? It's the tallest building. Tallest building in the world. The name. Tallest building in the world. So CN Tower, tallest building. What's their thought? This is the landmark. Our landmark is not the building. Our landmark is God. God, He created us. And He said, I am the foundation. He is the foundation of this earth. He is the foundation of our life. The building, one day this, their idea, their thought is, we should building like huge building, huge tower. Verse 3. Read. Verse 4. Nalavathu vasanam. Then they said, Come, let us build ourselves a city with a tower that reaches to the heavens. The tower that reaches to the heaven. That means they cannot touch heaven, but the tower should reach us to the heaven. That means even if you go anywhere in the world, you could come back. There is a landmark. மனுஷன் எப்ப நினைக்கிறான், எங்க போனாலும் வந்து சேர்றதுக்கு ஒரு வீடு வேணும். ஆனா அதை விட்டு ஒரு படி மேல போய் நான் ஏன் வீட்டில் இருக்கணும், நான் ஒரு 100 மாடி கட்டிடத்தை கட்டி 100வது மாடியில எந்த ஃப்ளோர்ல பிஹெச்ல இருக்கணும். கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பெல்கனி தான் இருக்கும். பிஹெச்ல இருக்கிறவருக்கு என்ன இருக்கு, முழு மொத்தம் மொட்டை மாடியுமே அவருக்கு தான் சொந்தம். If you live in the flats, if you in the units, you only own the balcony. But if you live in PH, you own that whole balcony. That's yours. You know how much is that? If you want to buy a PH unit in New York, maybe $7 million, $9 million. How many houses you can buy? 3, 4? So my idea is not buying a house. I need to buy a house to show the world where I live. So the meaning is where I live. I am there. ஆனா கர்த்தர் இந்த காரியங்களை வெறுக்கிற அவனுடைய நியூயார்க்ல போய் ஒரு பிஹெச் யூனிட் வேணும்னு சொன்னா $7 million, $8 million, $9 million, 10, 12, 15 போய்கொண்டே இருக்கும். நீங்க எங்க இடம் வாங்குறீங்கன்றதுக்கு. ஆனா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? இடம் வேணும்.
அந்த இடத்துக்கு எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணுமா இருந்தால் ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் 1 மில்லியன் ஒரு இப்ப நாங்க ஆசைப்படுறது என்னத்துக்கு? வீட்டுக்கு இல்லை, என்னத்துக்கு? அந்த PH போகணும், நான் யார் என்பதை காட்டணும். ஆனால் நீதிமொழியில் என்ன தெரியுமா சொல்லுது? In Proverbs is talking about Proverbs 6 chapter 6 verse 16 and 17. நீதிமொழி 6வது அதிகாரம் 16வது 17வது வசனம், 16வது வசனம். கர்த்தர் வெறுக்கிற 6 காரியங்கள் உண்டு, 7 அவருக்கு அருவருப்பானது. பாருங்க, கர்த்தர் வெறுக்கிற 6 காரியம், கடவுள் வெறுக்கிற காரியம் 6 உண்டு, 7 காரியம் அவருக்கு அருவருப்பானது. அடுத்த வசனம் முதலாவது என்னத்தை சொல்றாரு பாருங்க, அவையாவன மேட்டிமையான கண்கள். ஃபர்ஸ்ட், முதலாவது மேட்டிமையான கண்கள், பெருமை. அந்த பெருமை அது ஒரு எருமை, அதுக்கு தெரியாது, மழை பெய்ஞ்சாலும் தெரியாது. அதான் சொல்றேன், இந்த பெருமை ஒரு எருமை, அதுக்கு மழை பெய்யறதும் தெரியாது, வெயில் அடிக்கிறதும் தெரியாது, எதுவும் தெரியாது. பெருமை வந்துட்டா மனுஷனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றது தெரியாது. ஆனா தான் நினைக்கிறது சரின்னு நினைச்சு கொண்டிருப்போம். Read that word. There are 6 things the Lord hates. The 6 things God He hates 6 things. And the 7 that are detestable to Him. What is the first one? Very first one. Haughty eyes. In KJV is nicely a proud look. You know the proud look? It's coming from where? It's not from mind, but first here, and then pass, and then here. You know when the proud eyes, you know how you looking proudly. That's how you look proud. You know how? This is how you look proud. So your action change, your mind change, your heart change. Your heart says, don't care about anything. Your mind said, go ahead what you want. And your eye said, look at me. So that's proud look. That's very first thing God talking about. Proud. If you have proud, if I have proud, I can't seek God. God hate me. If I'm really proud man, I'm not taking care of anybody, I don't care anyone, I don't care anything, this is my life, if I living like this, and God says, I hate you. எங்களுடைய இந்த பெருமையான கண்கள், மேட்டிமையான கண்கள், இந்த மேட்டிமை வந்தாலே பிரச்சனை தான். இந்த மேட்டிமையான கண்கள், அதாவது அது பெருமையை தான் குறிக்குது. பெருமை உச்சம். இப்ப அதை என்ன திரும்ப சொல்லுது, நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். எப்படி பார்ப்பேன்? நான் யாரையும் பார்க்கறேங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படியே பார்ப்போம். இல்லை, அது ஒரு என்ன சொல்ற தனி பவர் ஒன்று வரும். பெருமை வந்துட்டேன்னு சொன்னா பார்க்கிற பார்வை மாறும், எங்களுடைய சிந்தனை மாறும், எங்களுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் மாறும். எப்படி நினைக்கிறோம், யாரை பற்றியும் கவலை இல்லை, என்ன நடக்கிறதுன்றதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எங்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா நான். ஆனால் சாலமோன் முதலாவது சொல்றான், கர்த்தர் வெறுக்கிற முதல் காரியம் மேட்டிமையான கண். Did he talking about singular or plural? அவர் ஒருமையில சொல்றாரா பன்மையில சொல்றாரா?
He talking about one eye or two? In NIV. How do you say? Haughty eyes. Eyes. The proud not coming in. What happened if you have one blind eye and if you opening one eye and looking? So that person cannot say the proud anything, because if anyone comes and say, oh, you can't see in one eye. So this is how the proud coming in both eyes. You're looking and you're getting whatever is best for you. But God says, I hate this thing. I hate those kind of looking. I hate those kind of look. I don't like how you're looking in this world. He said, look at me. When you're looking at me, you're proud down. அவர் சொல்றார், என்ன நோக்கி பாரு. உனக்கு இருக்கிற அந்த பெருமையான கண்ணில், உன்னோட மேட்டிமையான கண்ணில் என்னை பார்க்க முடியாது. மேட்டிமையான கண்ணோட நீ என்னை பார்ப்பையா இருந்தால் தேவன் சொல்றாரு, நான் உன்னை கீழே தள்ளிடுவேன், எனக்கு தேவையில்லை. ஆனா என்னை பார்க்கிற நேரம் உன்னுடைய கண்கள் எனக்கு கீழே தான் இருக்கிறது. என்னை பார்க்கும்படியாக அந்த கண்கள் அதையே நோக்குறது. எங்களுடைய கண்கள்ல தேவனை நோக்கமா இருந்தால் அந்த எங்களுடைய கண்கள் எப்படி பார்க்குது? கர்த்தரை மட்டும் பார்க்குது. பெருமை வந்தா எப்படி தெரியுமா பார்க்குது? கர்த்தரையும் பார்க்காது, பக்கத்துல இருக்கிறவரையும் பார்க்காது, நமக்கு என்ன நடக்குதுன்றதையும் பார்க்காது. அதனுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்கும்? நான் எப்படி வாழலாம், நான் 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 நான். அது அழகான ஒரு பாடல் எனக்கு தெரியும். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே பலன் தாரும். எங்களுடைய சுயம் சாகம், எங்களுடைய இந்த சுயம் செத்தாலுடைய அதான் சொல்றது. அந்த வாலிபன் வருகிறான் இயேசுவிடத்துல வந்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே நித்தியம் நல்ல, அவர் அவனுடைய பெருமையை பாருங்க, நல்ல ஆண்டவரே இப்ப நல்ல போதவர் ஆகிறான். அவர் நல்ல போதவர் தான். ஆனா அவர் எப்படி யோசிச்சிருப்பாரு தெரியுமா? என்ன நீ நல்ல போதகரேன்னு சொல்லி எனக்கு நீ பட்டர் போடுறதை விட நீ நல்லவனா மாறுறதுக்கு ஒரு வழியை பாருன்னு சொல்லியிருப்பாரு. அவர் என்ன தெரியுமா அவன் சொல்றான், நல்ல போதகரே நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு நான் பரலோகம் போறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறான். அவர் என்ன சொல்றார்? நீ பரலோகம் போகணுமா இருந்தால் வேதத்துல சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நீ நடக்கிறதுக்கு பாருன்றார். அவன் சொல்றான், அதான் படி, அதுல என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு படி வாழ்றேனே, அதுல என்ன இருக்குது? நான் தவறாம ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்க கொடுக்குறேன், யார்கிட்டையும் நான் அநியாயமா வாங்குறது இல்லை, யார் இடத்துலையும் நான் களவெடுக்கிறது இல்லை, யார் இடத்துலையும் நான் இச்சிக்கிறது இல்லை, எதையும் ஒன்று செய்யறது, நான் பெர்ஃபெக்டா வாழ்றேன். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ எல்லாம் செய்யறது உண்மை, இப்ப நான் சொல்றதை செய், அப்ப நீ தானா பரலோகம் போகலாம். அவர் சொல்றார், உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் வித்து இல்லாதவர்களுக்கு கொடு. அவர் என்னத்தை சொல்ல வரார்? உனக்கு இருக்கிறவற்றை விற்று இல்லாதவர்களுக்கு கொடுன்னு சொன்னா நீ தரித்திரனாயிரு, அவர்கள் செல்வந்தராய் இருக்கட்டும் என்றது அர்த்தம் இல்லை. அவர் சொல்லுகிறார், நீ சந்தோஷமாய் சுகமாய் வாழுகிற இதே போல உன்னுடைய அயலானை நேசி. அதுதான் அடுத்த வாக்குத்தத்தம். அவர் சொல்றார், உன்னுடைய அயலானை நீ நேசி. அப்படியா இருந்தால் நான் சுகமாய் வாழ்வது போல, நான் ஆசீர்வாதமாய் வாழ்கிறது போல அவனும் வாழணும். நான் இயேசுவோடு வாழ்கிறது போல அவனும் இயேசுவோடு வாழணும். நான் இயேசுவோடு கூட நான் சந்தோஷமாய் இருக்கிறது போல அவர்களும் இயேசுவோடு கூட சந்தோஷமாய் வாழணும். இதுதான் அவர் சொல்றார். அவன் என்ன தெரியும் கடைசி என்ன இருந்தான்? ஆட போங்க ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட எதையோ வந்து கேட்டா நீங்க எனக்கு இருக்கிறதெல்லாம் வித்து தரித்திரத்துக்கு கொடுங்க. அவன் திரும்பி போயிட்டான்.
அவனுக்கு அதை செய்ய முடியாது. எங்களுக்கு பெருமை இருந்தா எதையும் விட்டு கொடுக்க மனம் வராது. அதான் சொன்னேன், அந்த பெருமை அது ஒரு எருமை. எப்படியே நினைச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு கொஞ்சம் பெருமை வருமா இருந்தா நீங்க நினைச்சு கொடுங்க, நீங்க எருமையா மாறுறீங்கன்றது உண்மைதானே. பெருமை எங்களுடைய வாழ்க்கையில தலை தூக்குதுன்னு சொன்னா எங்களுடைய குணம் எப்படியா மாறுதான்? அதுக்கு பிறகு யார் சொன்னாலும் கேட்காது காதுல. இலங்கையில் ஒரு இடம் இருக்கு, 2-3 இடம் இருக்கு. அது சொல்லுவாங்க என்ன தெரியுமா, உலகத்துடைய முடிவு, உலக முடிவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா நீங்க அந்த மலையில போய் நிற்பீங்களா இருந்தா கீழே ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. நீங்க ஒரு பொருளை போட்டீங்கன்னு சொன்னா அது அப்படியே மிதந்துட்டு இருக்கும். கீழே போறதுக்கு அவ்வளவு நேரம் எடுக்கும். அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, வெள்ளக்காரன்னு பேர் வச்சிருக்காங்க, The World's End. World's End. 2 இடம் இருக்குது. ஒன்று ஹொய்யன்ற இடத்துல, இன்னொன்று பதுளையிலும் இருக்கு. அதுல நீங்க நின்றெல்லாம் பார்க்க இல்லாது, இங்க அடிக்கிற காத்துக்கு நீங்க கீழே தான். அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா சில இதுல வேலி அடைச்சிருக்கும், சில நீங்க போய் பார்க்கும் பொழுது படுத்திருந்து தான் பார்க்கணும். அங்க எப்படி இருக்கு, ஆனா அங்க முடிவு எட்டி பார்க்க இயலாது. முடிவு எட்டி பார்க்க போனா எங்கட முடிவு முடிஞ்சிடும். இப்ப இந்த பனிகாலத்துல என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மாடுகள், இந்த எரும மாடுகள் காட்டுல இருந்து வாரது, அதுதான் சொன்னதானே, அதுக்கு சுரணே இருக்காது. அது ஓடி வரும், தான் எங்க போகிறன்ற நிலைமையே தெரியாத மாதிரி ஓடி வரும். இவ்வளவு பெரிய ஒரு பள்ளம் இருக்கிறது தனக்கு தெரியாது, நேரா போய் விடும். இது போலதான் பெருமை உள்ள மனுஷனுடைய வாழ்க்கை. தான் எங்கே போகிறான்றது அவனுக்கே தெரியாது. ஆனால் இந்த பெருமையை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த பெருமையை ஒரு பக்கம் கலட்டி வைத்து விட்டு, நாங்கள் எங்களுடைய சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவை போட்டுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ சொல்வார், நீ நடக்க வேண்டிய வழி இதுதான். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை செய், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நாங்க எங்கேயும் கண்ணை வச்சோமோ அவ்வளவுதான். ஆனா அவர் எங்கள் மேல் கண் வைத்தாருன்னு சொன்னா நாங்க நடக்க வேண்டிய வழியில நடத்துவார். You understand that story? You know the bulls. In Tamil there's good combination of the word. Proud. In Tamil the proud is very good combination of the word to bull. So when you get proud, you're like bull. You don't know what's happening in the world. You don't know what's happening around here. So there's a place called the World's End. In the winter time, you know, so mist, the smoke is fully covered, foggy. So even if you're going in the vehicle, you don't see anything in the car before you. You know, sometimes we see in the highways, you know, it's hard to drive 100 km/h, but you have to drive, even if you put the headlights, still sometimes you have to drive in 15-20 km. The reason we don't see anything, the smoke cover, our eyes are blind. Same thing, if you have a proud, your eyes are covered, you can't see God. So God says, no, I see you, but you cannot see me because the proud covering your eyes. But these bulls, they travel, they run really fast and they go and then fell. That's it, their life is gone because of the proud. They thought, oh, my eyes are good, but oh, this fog is not big for me. I'm going really fast, 100 km/h. They thought the way we go, the way we built this the tower, we can go to God through this tower.
That's what actually they thought. If we build this tower, you know, the Babel, there is two meanings for Babel. So Babel, one is they thought is a door for God, door to God. So when you open the door and then you climb up, you can see God. God lived there. The proud person think, when the proud come, God giving everything to me. God blessing, God's blessing, God's wisdom. But end is worse. In verse 4, can you read verse 4 again? 11 verse 4, Genesis. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம். இன்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். Okay, அஞ்சாவது வசனம், verse 5. Now the God's time. So the people think we should build something to put our name to shine. But now God's turn, what He doing? Verse 5. But the Lord came down to see this. The Lord came down to see what's this people doing. He wanted to come and see what happening. Sometimes we don't know. The human nature, we can see God coming, but still He come and look all of us. He come and look all of us. What we doing? To see the city and the tower the people were building. The Lord said, if as the one people speaking the same language they have begun to do this, then nothing they plan to do will be impossible for them. வாசிங்க அஞ்சாவது ஆறாவது வசனம். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்குகிறார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே வாஞ்சையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இதான் நல்ல வசனம் பாருங்க. இப்படி தேவன் நேரா வந்து பார்க்கிறார். தேவனுக்கே தெரிஞ்சிட்டது. தேவன் காண்கும் பொழுது எப்படி தெரியுமா, தாங்க நினைக்கிறது தடைப்பட மாட்டாதுங்கிற ஒரு தற்பெருமையில் அப்படியே மூழ்கி இருக்கிறாங்க. They are in the highest level of proud. You know, Lord came to this world and said, oh, these people, they think nobody can stop this. Nobody could stop this job. But God could stop that. He has all the power to stop that. ஆனால் அவர்கள் நினைக்கிறாங்க, யார் எங்களை தடுக்க முடியும்? நோவா இருந்தான், கத்தி கத்தி இருந்தான், பேலையை கட்டினான், போயிட்டான். இப்ப நாங்க தான் ராஜாக்கள். கட்டுனாங்க. இப்ப தேவன் வந்து பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது, ஓஹோ, இது சரிப்பட்டு வராது. இவர்கள் போற போக்க பார்த்தா, இவர்கள் போகிற போக்க பார்க்கும் பொழுது இது நல்ல காரியமாய் முடியாது. இப்ப தேவன் ஒரு முடிவு எடுக்கிறார். 7வது வசனத்துல, the God taking a decision what we can do for this stuff. வாசிங்க 7வது வசனம், verse 7. நான் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஆனா 1வது வசனத்துல எப்படி இருக்குது? அவர்கள் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு. 7வது வசனம் 7 வரும் பொழுது வேதத்துல நீங்க 7 வார இடமெல்லாம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சம்பூர்ணமாயிரும்.
அவர் நினைச்சதை நடத்திடுவார். அதுதான் 7 சம்பூரணம். இப்ப மனுஷர்கள் நினைக்கிற ஒன்றை தேவன் இப்ப சம்பூர்ணமாக்குறாரு. எப்படி ஆக்குறாரு பாருங்க, எப்படி ஆக்குறாரு. ஒரே பாஷையா இருந்தது, ஒரே மொழி பேசினாங்க, சேம் லாங்குவேஜ், சேம் ஸ்லாங், no change. But now God, he want to change something. In verse 7 he said, no, this is not nice. If you have one language, if you have one slang, so if you know the same language, everybody understand one language. But this is not nice. This is the reason you're having a trouble. The main part in the proud is I. If I take that I, there is nothing. You're empty. Read verse 7. Come, let us go down and confuse their language, so they will not understand each other. அவருக்கு வேணும் நீங்க ஒவ்வொருத்தரும் பேசுறது, யார் பேசுறது யாருக்கும் விளங்காதபடி செய்யணும். அவர் சொன்ன தாறுமாறாக்கிடுவோம் சொல்லிட்டார். ஒரே பாஷை தமிழ்ல தான் பேசியிருந்தேன். பிரதர் எப்படி இருக்கிறீங்க பிரதர், சந்தோஷமா இருக்கிறீங்களா, கத்தருக்குள் எல்லாம் கதைச்சிட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தா இவன் சொல்றான் பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்தா அவன் வந்து முடிக்கிறான். என்ன பாஷை கதைக்கிறான்? அது மட்டும் ஒரு பாஷை தான் கதைச்சாங்க. பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு அவருக்கு விளங்க போகுது, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அவனுக்கு விளங்க போகுது. ஆனா இப்ப எப்படி இருக்குது, இவன் கேட்ட கேள்வி அவனுக்கு விளங்கல. இப்ப அவன் ஒரு பதில் சொல்றான், அது இவனுக்கு விளங்கல. ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டிட்டு வரவன்னு பார்த்தா டிரான்ஸ்லேட்டருக்கும் அந்த பாஷை புரியுது இல்ல. கிட்டத்தட்ட ஒரே பாஷையை ஆண்டவர் 100 பாஷையா மாத்தினார், 1000 பாஷையா மாத்தினார். யாருக்கும் புரிய தேவையில்ல. போங்க இப்ப கட்டுங்க உங்களோட பில்டிங். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப அந்த பில்டிங் கட்டுறதுக்கு எத்தனை பேர் வேலை செய்ய, ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கொள்ளும். இப்ப மேல இருந்து ஒருத்தன் சொல்றான் இந்த கல்லை எனக்கு பாஸ் பண்ணு. எப்படியோ பக்கத்துல இருக்கிறவனுக்கு கேட்டுட்டு அவன் பாஸ் பண்ணிட்டான். இப்ப கீழே இருந்து ஒருத்தன் சொல்றான் அந்த கல்லை அங்க வைக்காத, கீழே இந்த பக்கம் வையண்டு. அவன் மேல இருந்து கீழே போட்டான். ஏன் போட்டான்? அவனுக்கு பாஷை தெரியாது. அவன் நினைச்சிட்டான் இவன் கீழே போட சொல்றான். பில்டிங் அழகா தான் கட்டி கொண்டு போறாங்க. They building nicely. Somebody upstairs and they're talking. Hey, can you move the stone a little bit on the other side? And this guy goes, oh, he asked me to put that stone down. He put the stone down. Done. The other person asked the stone break, and this person giving what? Cement. Confusion. Finally they stopped building. With the confusion you can do anything. சில நேரங்களில் இப்ப இந்த மூளை குழப்பம் எல்லாம் வந்துட்டா ஒன்றும் செய்ய இயலாது. எங்களை மூளை குழம்பிட்டுன்னு சொன்னா ஒரு காரியத்தை நேரா செய்யறதுக்கு தோன்றாது. என்ன நாங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நாங்கள் வெளிக்கிட்டோம், ஆனா என்ன நடக்குது, எங்களுடைய மனம் குழப்பிட்டுது. இப்ப அதை செய்யறதா இதை செய்யறதா, அப்படி போறதா இப்படி போறதா, காரணம் என்ன? குழப்பம். தேவன் இதைத்தான் அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டாரு. இப்ப கட்டுங்க, உங்களுக்கு கோபுரம் கட்டணுமா கட்டுங்க, பாபேல் கட்டணுமா கட்டுங்க. அவன் சொன்னான் பாபேல் வேணா ஒண்ணு வேணாம், வாங்க எல்லாரும் போகலாம். எல்லா பக்கமும் சிதறி போயிட்டாங்க. ஆனா இப்ப தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? வானத்தையும் பூமியும் தேவன் உருவாக்குற நேரம் நல்லா உருவாக்கினார். மனுஷனுடைய பாவம் பெருகினதுனால தேவன் பூமியை அழித்தார், வெள்ளத்தினால் அழித்தார். இப்ப அதுல காக்கப்பட்டவர்கள் நோவாவும் அவனுடைய குமாரன் பிள்ளைகள் மாத்திரம்தான். அந்த பிள்ளைகளுடைய சந்ததி இப்ப பெருகுது. அதுல பெரிய பாதிப்புகள் வந்தது. அதுதான் இந்த பாபேல் கோபுரம். இப்ப என்ன தெரியுமா நடக்குது? இப்பையும் தேவன் மறுபடியுமாய் ஒரு மனுஷனை தெரிவு செய்கிறார். இந்த மனுஷன் மூலமாய் இந்த பூமியை சரி செய்கிறது. அது யார் தெரியுமா? அது யார் தெரியுமா? நோவாவுடைய குமாரன் சாம். God choosing Shem.
to turn everything back. அந்த சேமுடைய வம்சத்தில் வந்தவன் தான் ஆபிரகாம். இந்த நோவாவுடைய குமாரன் சேமுடைய சந்ததியில வந்தவன் தான் ஆபிரகாம். இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், இந்த பூமியெல்லாம் நீ பழகி பெருகுவாய், இந்த ஆசீர்வாதம் நான் உனக்கு கொடுக்கிறதுன்னு சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை மீறி ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டாங்க. இந்த கல்லும் சாந்தும் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? இதே வார்த்தையை தேவன் எங்க பாவிக்கிறார் தெரியுமா? யாருக்கு பாவிக்கிறார் தெரியுமா? எகிப்தில் இருந்த அடிமை ஜனத்தில் இருக்கிற அந்த அங்க பாவிக்கிறார். You know God talking about the brick and the mortar. The same word he using in Egypt. He wanted to deliver the people from the slave. How the people they slave into that Babel. So the same way God want to deliver these people from Egypt from their slaveries. கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இவர்கள் பாபேல் கோபுரத்தை சிதற பண்ணிட்டார். அதுல ஒரு தேவன் நோவாவுடைய குமாரன் சந்ததியில வருகிற ஒரு மனுஷன், அவன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு சொல்கிறான், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி இந்த பூமியெல்லாம் பழுகி பெருகி நிரப்பும் படியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணுமா இருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். இப்ப என்ன தெரியுமா நடக்குது? இவர்கள் தான் அங்க அடிமையா இருக்கிறார்கள் எகிப்துல போய். இப்ப எகிப்துல போய் இவர்கள் அடிமையா இருக்கிற நேரம் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்ப நான் அந்த ஜனங்களை கொண்டு வர போகிறேன்னு சொல்லி அங்கதான் தேவன் மறுபடியும் இந்த வார்த்தையை பாவிக்கிறார். 1வது அதிகாரம் 14வது வசனம் யாத்திரையாகமம். Exodus chapter 1 verse 14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 4வது வசனம். Exodus chapter 1 verse 4. They made their lives bitter with harsh labor in brick and mortar and with all kinds of work in the fields. And in all their harsh labors, the Egyptians worked them ruthlessly. பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு அவர்களுக்கு கல்லும் தேவைப்பட்டது, சாந்தும் தேவைப்பட்டது. இங்க எகிப்துல வேலை செய்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இந்த கல்லை எடுத்து கொண்டு சாந்தையும் வாங்கி பூசி செய்து கொண்டு அவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், இவர்களை நான் விடுதலை செய்யணும், இவர்களையும் இதுல இருந்து நான் எடுக்கணும். இதுக்கு ஒரு மனுஷன் எழுப்புகிறார், மோசேயை. இப்ப தேவன் சொல்லுகிறார், இந்த எகிப்து தேசத்துக்கு இங்கே பாபேல் கோபுரத்தில் இருந்த இந்த கல்லுக்கும் சாந்துக்கும் இந்த எகிப்து தேசத்தை ஒப்பிட்டு சொல்றார். இது ஒரு கல்லும் ஒரு what is mortar means? What is mortar means? It's not cement. It's like Even it's not tar. Tar is after, is liquid. The original form is the tar is like the same is, in Mesopotamia season, the period of the Mesopotamia, they use, instead of the cement and the lime, they use this mortar. So it's look like the second quality of before they refine this tar, is all mixed. We can say the tar, the asphalt they put in, mixed with sand, stone, all mixed. It's almost same way. Then people they start to find some cement and they use the lime. But they use this mortar to cover their buildings, to stick. But these people of God, they are in the slavery in Egypt,
But God wants them to come back to God. So he chose the person, Moses. We can read in chapter 14 and 15 how God delivered these people from Egypt, and then he gave the Torah, the Pentateuch in English they call it. All the laws, all the promises, every blessing from that word. But again, the human nature all the time against God. All the time. Against God, against all the time. The main reason why people against God, the reason behind is proud. Even nowadays we can see in the world. Every nation, they think we can do something. Every nation, they desire to do something bigger than what God can do. But everything is not success. Everything is flop. They're taking a decision, is flop. The reason, there is no God, there is no God's presence in that place. Isaiah chapter 2, verse 17 to 22. Isaiah chapter 2, verse 17 to 22. ஏசாயா 2வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும். நன்மை செய்ய படியுங்கள். இல்ல. அப்பொழுது நரரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போகும். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழுப்பும் போது அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்துக்கும் விலகி கண்மலைகளிலும் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ணும் கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்துக்கும் விலகி கண்மைகளிலும் குன்றுகளிலும் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படி மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கி இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களை தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சுறுகளும் துறிஞ்சல்களும் எரிந்து விடுவான். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். Go home and read that verse. God says, whoever has a proud and very proud nature in their life, they cannot success in their life. If you are a proud man, you cannot success at all. One day, God is going to destroy everything. That's the human nature. மனுஷன் நான் நினைக்கிறதெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறான். அந்த பெருமை அவனுக்குள்ள வரும் பொழுது தேவன் சொல்றான், அவனை நினைக்கிறதுக்கு அவன் ஏமாத்துறான், அவனை உருவாக்கினது நான் என்று சொல்லுகிறார் தேவன். I am the one who created this person. I am the one who created this person. But he think I can do everything. But God said, I can do more than what you can do. மனுஷன் சொல்றான் என்னால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அதை விட எல்லா மேலான காரியங்களை என்னால செய்ய முடியும்னு சொல்லுகிறார். ஆமென். 118வது சங்கீதம் 8வது வசனம், அருமையான வசனம். Psalms 118 verse 8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். We have to put our faith in God, not man, not the things in the world, not the power, not any other things. We should put our trust in God. He do everything. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல வைப்போமா இருந்தா அவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க சொல்வார். மனுஷன் மேல வைப்பமா இருந்தா அவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை. கல்லை மண்ணை சொர்பங்களையும் அதையும் இதையும் நம்பி எங்களுடைய வாழ்க்கை அப்படியே சீரழிக்காதபடி
நாங்கள் கர்த்தரை நோக்கி, வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஜீவனுள்ள கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல தோன்ற பண்ணுகிறார். நாங்க நினைக்கிறோம், ஐயோ எங்களுக்கு சுகம் இல்லையே, இப்படி இருக்கிறோமே, ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கிறதே, ஐயோ எனக்கு என்னால முடியுது இல்லையே. ஆண்டவர் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். It's not me, by the power of God, by the grace of God, I can do anything with God. Without God, everything useless. இந்த பெருமைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பெருமைக்கு அர்த்தம் தேவனை மறந்து தன்னால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கிறது தான் பெருமை. அதை செய்கிற பொழுதுதான் மனுஷன் போய் எல்லாம் பிழையான வழிகளில் விழுகிறதும், மனுஷன் போய் எல்லாம் பாதாளத்தில் விழுகிறதும், மனுஷன் போய் கஷ்டத்தில் விழுகிறதும், வேதனைகளில் அகப்படுகிறதும் இந்த தேவனை மறக்கிறதுனால தான். தேவனை அவன் மறக்காது இருக்கும் வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வாதம். அவன் தேவனை மறக்கிற பொழுது எல்லா பிரச்சனையும் திருப்பி வருகிறது. வெளிப்படுத்தல் என்ன தெரியுமா சொல்லுது? வெளிப்படுத்தல் 6:14, இந்த வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல அவர் மாற்றுவாராம். எப்படி? புஸ்தகத்தை சுருட்டுறது போல இந்த பூமியை சுருட்டிடுவாராம். எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த பூமி உருண்டையா தானே இருக்குது, ஆண்டவர் எப்படி அதை எப்படி அவரால் முடியும்? அவர் புஸ்தகத்தை போல இந்த பூமியை சுருட்டணுமா இருந்தால், உருண்டையா இருக்கிற இந்த பூமியை முதல் தட்டையா மாற்றணும், தட்டையா மாற்றி அதை சுத்தணும். நாங்களெல்லாம் அப்படியே இங்க இருக்கிற எவ்வளவு பெரிய பர்வதமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பில்டிங்களா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கோபுரங்களா இருக்கலாம், எந்த நாடு 2 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு பில்டிங் கட்டணும்னு நினைச்சாலும் அந்த பில்டிங் நிக்க போறதில்லை. அவர் பூமியை சுருட்ட நினைச்சாருன்னு சொன்னா எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது, எந்த கோபுரத்தாலையும் அதை தடை செய்ய முடியாது. அவர் ஒருவரே வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் உடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். இப்ப நான் முதல் வாசி அதே வசனத்தோடு ஞாபகப்படுத்துறேன். நேபுகாத்நேச்சர் சொன்னான், இதுவல்லவோ என்னுடைய மகிமை, இதுவல்லவோ என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய மகிமையை நான் பிரசாபப்படுத்துறதுக்காக நான் கட்டின இந்த மகா பாபிலோன். இன்றைக்கு உலகத்தில் அநேக ராஜ்யங்கள், அநேக மனிதர்கள், அநேக சபை, அநேக ஜனங்கள், அநேக நபர் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம், this is mine, this is mine, is my world, is my nation, is my. நாங்கள் மை 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 சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா அது மையா போயிடும். நான் அழிஞ்சிரும். அந்த ஐ இறங்கிறோம் கீழே, அப்பதான் தேவன் ஏறுவார் மேல. ஆனா தேவனாலே எங்களுடைய வாழ்க்கை, தேவன் எங்களுடைய வாழ்க்கையில ஏறி நிற்க முடியாதபடி நான் நிற்பமா இருந்தால் அது மிகவும் கஷ்டமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் எங்களால எல்லாம் செய்ய முடியும், எல்லாவற்றையும் நடத்த முடியும், ஆனா ஒன்றுமே முடியாது. Without God, nothing. 136வது சங்கீதம் 38வது சங்கீதம் 6வது வசனத்துல சொல்கிறார், அவர் உயர்ந்தவராயிருந்தும், அவர் பரலோகத்தில் இருந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி. நாங்க எங்க ஒரு மனுஷன் எங்களை கீழே தள்ளி, உங்களால ஒன்றுமே முடியாது, நீங்க எதுக்கு இருக்கிறீர்களோ தெரியாது, உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கீழே ஒரு மனுஷனை தள்ளி இருந்தாலும் அவர் பரலோகத்தில் இருந்தாலும் எங்களை நோக்கி பார்க்கிறவர். சங்கீதக்காரன் அழகா சொல்றான், அவர் உயரத்தில் இருந்தாலும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவரோ அவர் தூரத்தில் இருந்து அறிகிறார்.
இவன் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டான். ஆனா நாங்க பாதாளத்துல அவங்களை தள்ளிவிட்டாலும் அவர் எங்களை கரம் பிடிச்சு தூக்குறவராய் இருக்கிறார். ஏனென்றால் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். பிதாவே உம்முடைய கரங்களில் வருகிறோம். நீர் நல்லவர், கிருபை உள்ளவர், மாறாதவர். உங்களுடைய கண்களுக்கு மறைவாக இந்த பூமியில எதுவும் இல்லையப்பா. இந்த பூமியிலே சகலம் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நீர் எப்படி இந்த பூமியை உருவாக்கினீரோ, எப்படி மனுஷனை உருவாக்கினீரோ அதே வண்ணமாக நீர் காண்கிறீர்கள். கதாவே மனுஷனுடைய நினைவுகள் கதாவே தோற்றம் முதலே அது பாவமும் பயங்கரமாய் இருந்தாலும் நீர் சர்வ வல்லமை உள்ளவர். இவை எல்லாவற்றையும் மாற்றுகிறதுக்கு உங்களால் முடியும். கதாவே இன்றைக்கு மனுஷன் நினைக்கிறது தன்னால முடியும் என்கிற இந்த சுய மேட்டிமை, இந்த மேட்டிமையான கண்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகன்று போய் கதாவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில பெருகவும், நீர் எங்களுடைய வாழ்க்கையில உயரவும், கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரியவர் என்று சொல்லவும், கர்த்தரே இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொல்லவும், கர்த்தரே இது எல்லாவற்றையும் எங்களுக்கு உண்டாக்கினார் என்று சொல்லவும், கர்த்தரே எங்களை குணப்படுத்தி காயம் கட்டி எங்களை தேற்றுகிறார் என்று சொல்லவும், அந்த இருதயத்தை எங்களுடைய இருதயத்தில் சிருஷ்டிமப்பா. தாவீது சொல்லுகிறது போல சுத்த இருதயத்தை எங்களிலே நீ சிருஷ்டிமப்பா. நிலைவரமான ஆவியை எங்களுடைய உள்ளத்திலே புதுப்பித்தரணும். கதாவை நிலைவரமான ஆவி எந்த ஒரு காரியத்துக்கும் சலனப்படாதபடி, கதாவை எந்த ஒரு காரியத்தை குறித்தும் சஞ்சலப்படாதபடி, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் வருத்தப்படாதபடி, சகலவற்றையும் நேர்த்தியாகவும் கிரமமாகவும் செய்கிற தேவனே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்களுடைய இருதயங்களை நீர் ஆறுதல் படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் நீர் வாய்க்கப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா ஜெபித்து நாங்கள் நிறைவேற்றுவோம். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் மறுபடியும் வருகிறோம். நம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நீர் உமது முகத்தை அவர்கள் மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தாவே உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இது முதல் கொண்டு போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தை வாழ்க்கையிலே நாங்கள் கட்டமைத்து செபிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, ராஜ்யத்துக்காக கைகளை நீட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அளவில்லாமல் ஊட்டுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி. கர்த்தாவை தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். இந்த பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மறந்துடாதீங்க, இந்த கூட்டங்கள் இந்த சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதுகளை மறந்துடாதீங்க, கலந்து கொள்வோம்.